Hi friends, welcome to Paramesh Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி வத்தல் குழம்பு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த வத்தல் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் பயங்கரமா வறுத்து அரைச்சி ரொம்ப லென்த்தா அப்படி எல்லாம் நம்ம செய்ய போறதில்ல. ரொம்ப சிம்பிளா ஒரு 10 மினிட்ஸ்லயே எல்லாரும் நம்ம வீடுகள்ல சுலபமாவே எப்படி செய்யலாம், அதே சமயம் டேஸ்டும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி மெத்தட்ல எப்படி செய்யலாம்னு இப்ப பார்த்துடலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு 50 கிராம் அளவுக்கு சுண்ட வத்தல் எடுத்துருக்கங்க. அதை சேர்த்து எண்ணெயிலே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான வத்தல் சேர்த்துக்கோங்க. மணத்தக்காளி வத்தல், எந்த வத்தல் உங்களுக்கு பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. நான் சுண்ட வத்தல் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்ட பிறகு இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். வத்தல் எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நம்ம எண்ணெய் நல்லெண்ணெயில் சேர்க்கும் போது தான் இந்த வத்த குழம்பு நல்லா அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு நல்லா அப்படியே செவந்து வரணும். பூண்டோட வாசனை ரொம்ப முக்கியங்க வத்த குழம்புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலரி கொடுத்துக்குங்க. பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்ல கலர் மாதிரி வரணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கும் போது வாசமே அப்படியே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டான பக்குவத்தில் வரும். நமக்கு நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கேன். இந்த சில்லி பவுடர் காரம் பெருசாக இருக்காது. பட் பார்த்தீங்களா உங்களுக்கு கலர் தெரியும். நல்லா இந்த மாதிரி ஒரு லுக்கான கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டு இருக்கேன். அப்போ தான் குழம்பு நம்மளுக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாடை எல்லாம் நல்லா போயிடுங்க. இப்போ நம்ம இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா அதை திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாட்டம் வச்சா அந்த குழம்பு நல்லா இருக்காது. நல்ல ஒரு திக்னஸாக வச்சாதாங்க வத்த குழம்புலாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு லஞ்சு ரெசிபியாக தான் செய்ய போகிறேன். அதனால மீடியம் கன்சிஸ்டன்சியில் தான் வைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு இது கூட உப்பு சேர்த்து கலரி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்து சுண்டி வரும். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் வத்தல் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது உப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலரி கொடுத்துட்டு இன்னுமே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு தகன்னு ரெடியாகி வந்திருக்கு. மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த குழம்பை எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் திக்காக வேணுன்றவங்க இன்னும் கூட குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் கொதிக்க சுண்ட வச்சிங்கன்னா இன்னும் திக்காகிடும் உங்களுக்கு. நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு குயிக்காக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நமக்கு சுண்ட வத்தல் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சவங்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.